யூபிஎல் சீசனோட நெக்ஸ்ட் மேட்ச்சு ஆந்திரா விசஸ் கேரளா. கேரளா அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் கிறிஸ்டின். ஆந்திரா அணிக்காக முதல் ஓவர் போடுறதுக்காக பவுலர் சரண் பாலாஜி. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. அருமையான முதல் பந்தில் லெக் சைடு திசையில தட்டி இருக்காரு. 2 ரன். நல்ல ஃபீல்டிங். 2 ரன்னா ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பேட்ஸ்மேன். செகண்ட் பால் நல்ல பிளேயிங். பெரிய கேப்புங்க இங்கே லெக் சைடு திசையில். அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் தானா. ஒரு சிங்கிள் மட்டுமே இந்த பால். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். அருமையான பந்து. கேட்சா மாறுமா? எடுத்து விட்டுருக்காருங்க. என்னங்க நீங்க போங்க மாப்பிள்ள. கையில வந்த கேட்ச ரொம்ப ஈஸியா தவற விட்டுருக்காரு. இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது உங்க விட்டது கேட்சா இல்லை மேட்சான்றதை பார்ப்போம். ஃபோர்த் பால் போல்டுங்க. வேலைக்கு ஆட பார்த்தாரு. மிடில் ஸ்டிக்கிலே பிடிங்க எரிஞ்சிருக்காருங்க சரண். தனா தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாருங்க. ஒரு அருமையான பவுலிங் சரண் பாலாஜி கிட்ட இருந்து. கேரளா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்லா பாலுங்க. அருமையான யார்கர் பால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. தொட்டு விட்டுருக்காரு. ஒரு ரன் மட்டும்தாங்க. இதோட இங்கே முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 5 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கேரளா. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணி ரெண்டாவது ஓவர் போடுறாரு சரண் ராஜ். ஒரு நல்ல பிளேங்க. மோதா பாலே ஒரு நல்ல ஷாட்டு. வினோத் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல கிறிஸ்டின். ஒரு நல்ல ஷாட். கண்டிப்பா ஆறுங்க. அது அடிக்கிற காத்துக்கு யூஸ் பண்ணி கரெக்டா ஆடி இருக்காரு கிறிஸ்டின். இந்த இன்னிங்ஸோட முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பாலுங்க. கால்லே போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. விலகி ஆட பார்த்தாரு. டாட் பால். கரெக்டாக பேட்ஸ்மேன் விலகிறத பார்த்தா அவர் மேலே போட்டிருக்காரு. டாட் பால் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஸ்விட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு நல்ல டாட் பால். தொடர்ச்சியாக 3 பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. லெக் சைடு திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டரே இல்ல, பவுண்டரிங்க. வெரி குட், சூப்பர். டாட் பால்கள் விட்டாலும் ஒரு பவுண்டரி மூலமா அந்த டாட் பால்களுக்கு ஏத்த ரன்னை இங்க ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிறிஸ்டின். நல்ல பேட்டிங். ஓவரிங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 16 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேரளா. டீம் ஆந்திராவுக்காக 3வது ஓவர் போட மீண்டும் சரண் பாலாஜி ஸ்ட்ரைக்ல விஜய். ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. விக்கெட் டாப்ல ஏறி போயிருக்கு. ஒரு தடுமாற்றம்ங்க ஃபீல்டர் கிட்ட. ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட. இவருக்கான செகண்ட் பால் மீண்டும் நல்ல ஸ்வீப் பண்ண பார்த்தாரு. டாப் வச்சு காத்துனாலே பால் பேக் சைடில் ஆட தான் பார்க்குறாங்க. தட்டுனாலே போதும் கண்டிப்பாக. இங்கே 2 இல்லைனா 4 தான். மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கிறிஸ்டின். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல விஜய். நல்ல பாலுங்க. பட் இருந்தாலும் இங்கே லெக் வைஸ் முறையில் ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கிறிஸ்டின். ஸ்விட்சுக்கான மூவ் டாட் பால். இங்கே ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஸ்விட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அருமையாக போட்டிருக்காரு சரண் பாலாஜி. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 3 ஓவர் முடிவுல 21 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க கேரளா. ஆந்திரா அணிக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் முருகா அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். முதல் பால் வேலைக்கு போட்டிருக்காரு. வைடுங்க. ரீபால் நல்ல ஷாட்டுங்க. இங்க பின்னாடி ஆளில கண்டிப்பா பவுண்டரிங்க. அது போகுமா? இல்லைங்க, தடுத்து போயிருக்குங்க. ஃபீல்டர் கையில பட்டு அதையும் தாண்டி ஏன்னா காத்துக்காகவே இங்க ஈஸியா 30 தாண்டி அடிச்சாலே மேக்ஸிமம் பவுண்டரிக்கு வாய்ப்பு தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காத்து அடிச்சு ஒரு பவுண்டரி. ஒரு நல்ல ஷாட்டுங்க விஜய் கிட்ட இருந்து. செகண்ட் பால் நல்ல பிளேங்க. ஃபீல்டர் கைக்கு போதுங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல கிறிஸ்டின். நல்ல பாலுங்க. அருமையா போட்டிருக்காரு டாட் பாலுங்க. ஃபோர்த் பால்
ஒரு நல்ல ஷாட்டுங்க அங்க அவர் எதிர்பார்த்த ஷாட் ஆடி இருக்காரு. ஆறுங்க. ஏங்க இதுக்கு அம்பேர் தேவையில்ல, நான் சொல்றேங்க. மீண்டும் ஒரு ஆறுங்க கிறிஸ்டியனோட பேட்ல இருந்து. அவர் கரெக்டா விண்ட் யூஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. பேக் சைட்ல தட்டினாலே பவுண்டரின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் வைட் அகலப்பந்து சிக்ஸா போறா. இன்னும் ஒரு ஃபுல் டாஸ் பால். இங்க கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. கண்டிப்பா நோ மேன் ஸ்டாண்ட்ல தான் பிளேஸ் ஆகும். ஏங்க பால் ரைட்ல போய் லெஃப்ட்ல திரும்புது. 2 ரன் பாத்து சாதகமா இருக்குது. ஈஸியா 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். ஏங்க இது என்ன ஆட்டம் இது? டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடியல. 36 ரன் ஸ்கோர் பண்ணி 4 ஓவர் முடியும். 5வது ஓவர் போடுறதுக்காக ஆந்திரா அணிக்காக மீண்டும் சரண்ராஜ் ஸ்ட்ரைக்ல இங்க பேட்ஸ்மேன் விஜய். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல பாலுங்க ஆடி இருக்காரு. ஒரு மீண்டும் ஒரு 6 தாங்க. ஆடுனாலே கண்டிப்பா அது பவுண்டரி தான். அவரும் அதை நோட் பண்ணிட்டாரு. கரெக்டா ஒரு 6 ஆடி இருக்காரு இங்க விஜய். இவருக்கான 2வது பால். மீண்டும் நல்ல பிளேயிங். ஆஃப் சைட் திசையில ஆட பார்த்தாரு. பட் சரியான கனெக்ட் இல்ல. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு மட்டும்தான். ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால். நல்ல பிளேயிங். நல்ல பாலுங்க. அருமையா போட்டாரு. பட் நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல விஜய். மீண்டும் விலகி ஆட பார்த்தாரு. பட் இங்க லெக் பை. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இல்லைங்க, ஒரு ரன் தான். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கிறிஸ்டின். சுவிட்சுக்கான ட்ரை. பட் சரியான மீட் இல்லை. இங்கே ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு. அவரோட கடைசி பாலுங்க. வேலைக்கு வைடா போட்டிருக்காரு. சின்ன மிஸ்ஃபீல்டு. ஒயிட் பிளஸ் 1. 2 ரன்கள். லாஸ்ட் பால் ரீபால். நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் மேலேயே பட்டிருக்கு. ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடியல. 48 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கேரளா. நல்ல பேட்டிங் இங்கே ஆந்திரா அணிக்காக. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் ஆனந்த் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விஜய். இதற்கான முதல் பால். நல்ல பாலுங்க. மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன் பேட்ஸ்மேனை. இது ஒரு டாட் பாலாக மாதிரி இருக்கு. இங்கே ஒரு ஓவர் த்ரோங்க. கீப்பர் தூக்கி போட்டாரு. பட் இது ஓவர் த்ரோ கணக்கா என்னன்றது தெரியல. இங்கே ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது கேன்சல் பண்ணியிருக்காங்க. அம்பேஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டாட் பால் தான். நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆடி இருக்காருங்க. கேட்சா எடுத்திருக்காருங்க வினோத். நல்ல கேட்சுங்க. அவுட் ஆயிட்டாருங்க விஜய். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் பாலை தவறான ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால். விலகி இருக்காரு. 2 ரன்கள். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. கட்டி போடுறாங்களே. bowling போடுறது பேசக்கூடாது. ஒரு ரன். 2வது ரன்னுக்கான முயற்சி. ஒரு ரன் அவுட். ஆமா. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்டிக்கு மேலே போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு ரன் அவுட்டுங்க. நிற்க வச்சு ஓடி இருக்காங்க. எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக விக்கெட்டு தான். ஓடக்கூடாது. ஸ்ட்ரைக் மாற்றி அந்த பேட்ஸ்மேனும் அதே தப்பு பண்ணுறப்போ அந்த பால் எதுக்கு அந்த விக்கெட்டை இழக்கிறாங்கன்றது தெரியல. அவரோட கடைசி பாலுங்க. ஸ்ட்ரைக்ல விங்கி. அருமையாக அடித்தார். தலையில் தலைகீழாகத்தான் குதிப்பேன். லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் ஓடி அவர் பேட் அடிக்கலங்க. அவர் பால் தான் அவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவர் முடிவில் 52 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் கேரளா. 53 அடிச்சா ஆந்திரா வெற்றி. ஃபர்ஸ்ட் பால். அருமையான பால். முதல் பால். உங்களுக்கு கமெண்ட்ரி பண்ண வந்துட்டேன். பேட்டரி. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. ஃபீல்ட் செட் பண்ணி வச்சு போட்டுருக்காங்க. அருமையான பால். டாட் பாலுங்க இது. தேர்ட் பால். ஜானி டு கார்த்தி. டாட் பால். அருமையான பந்து. உடைச்சு போட்டுருக்காருங்க. கேட்ச். முடிஞ்சு போச்சா மேட்ச். தப்பான பால். இங்க அதுக்கான பதில் 4 ரன்கள். நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க.
சுவிட்ச் முறையில் ஆடி இருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரிங்க அங்க. கிரேட் பிளேங்க இங்க கார்த்திகிட்ட இருந்து. மீண்டும் ஒரு 4. அருமையா நெக்ஸ்ட் பால் ஜானி டு கார்த்தி. ஃபுல் டாஸ் பால். கண்டிப்பா பவுண்டரிங்க. தொடர்ச்சியா 3 பால்ல 3 பவுண்டரி ப்ளே பண்ணிருக்காரு கார்த்தி. சூப்பர் இன்னிங்ஸ்ங்க அவர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல பால் அருமையா போட்டிருக்காரு. இதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல்ல ஒரு முடிவில் 13 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆந்திரா. செகண்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் வெங்கட் அண்ட் ஸ்ட்ரைக். ஆந்திரா டீம் அருமையாக நல்ல பிளேங்க. சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல மீண்டும் கார்த்தி. நெக்ஸ்ட் பால் சுஜிக்கான ட்ரை பட் கேட்ச்க்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபீல்டர். இல்லைங்க சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல வேணும். நல்ல ஷாட்டுங்க இங்க. கண்டிப்பா பவுண்டரிங்க. அது 4ங்க. ஆந்திரா தான் நினைக்கிறேன். நல்ல ஷாட்டுங்க இங்க வினோத் கிட்ட இருந்து. பவர் பிளேயரை யூஸ் பண்ணி 2 பேட்ஸ்மேனுமே அருமையா ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் டாட் பால். நெக்ஸ்ட் பால் மீண்டும் சுஜித்கான ட்ரை ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நல்ல முறையில் போட்டிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஓவரை போட்டு போயிருக்காரு பவுலர் வெங்கட். 2 ஓவர் முடிவில் 19 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆந்திரா. 3வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் ஜானி அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளான ஒரு கட்டுங்க. ஃபீல்டர் கிட்ட தடுமாற்றம். 1 ரன் மட்டுமே. ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல வினோத். செகண்ட் பால் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல கேப்பிங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங் இங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க பட் லெக் பைஸ் முறையில பட்டு 1 ரன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் இங்க ஸ்ட்ரைக்ல கார்த்தி. பேட்ல பட்டு அங்கேயே விழுந்துருச்சு. ஒரு டாட் பால் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க அருமையா போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட் பாலுக்கான வாய்ப்பு தான் இது. அருமையான பால். நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தொடர்ச்சியா 3 பால் இங்க டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவரும் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 23 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆந்திரா. கேரளா அணிக்காக 4வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் வெங்கட் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வினோத். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்க. கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க ஃபீல்டர் தடுத்திருக்காருங்க. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நல்ல முறையில். செகண்ட் பால் வைடுங்க. ஒரு ரீபால். ஒரு நல்ல ஷாட்டுங்க இங்க பட் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. நல்ல கேட்சுங்க இங்க வெங்கி கிட்ட இருந்து. இங்க வினோத் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு. ஆந்திரா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் துரை ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் நல்ல பிளே. நல்ல பால். 1 ரன்னா 2 ரன்னா 1 ரன் மட்டுமே. சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க இங்க. 4 ஆகுமா? ஆயிருக்குங்க. நல்ல பிளேங்க இங்க. கார்த்திக்காகவே பாலை இழுத்துட்டு போகுது. பிளஸ் கொஞ்சம் லிட்டில் பவுன்ஸ் ஒரு பவுண்டரி இங்க கிடைச்சிருக்கு கார்த்திக்கு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. மீண்டும் அதே பாலுங்க வெளியே போட்டிருக்காரு. பட் இந்த முறை கைக்கே போய் இறங்கிருக்காங்க. ஒரு நல்ல கேட்சிங்க. ரெடி ஆயிட்டாங்க. கார்த்தி ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தன்னோட விக்கெட் எடுத்தாரு. இதோட இங்க ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஆந்திரா. கேரளா அணிக்காக 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சிவா அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் துரை. இந்த ஓவருக்கான முதல் பால் அருமையான bowling சிவா. ஒரு டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க இங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவுண்டரிங்க முன்னாடி போனோம். பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் துரை. ஓவருக்கான 3வது பால்
விலகி போட்டிருக்காரு வைடு. ரீபால் போல்டுங்க. விலகி ஆடுறேன்னு ஸ்டிக்கை விட்டுருக்காரு. க்ளீன் போல்டுங்க. இங்கே அந்த அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சரத் ஸ்ட்ரைக்கில். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே சுவிட்ச் முறையில் ஆடி இருக்காரு. பவுண்டரி போகுமா? இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. 2-3 மாறுதுங்க. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டை கூட யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங்க பேட்ஸ்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரண்ராஜ். மேலையா இல்லை பேட்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரத். நல்ல பாலுங்க. லெக் வைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இங்கே கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் பிரசாந்த் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரத் 6 பாலுக்கு 12 ரன் அடித்தா இங்கே ஆந்திரா வெற்றி. டிஃபெண்ட் பண்ணால் கேரளா வெற்றி. ஃபர்ஸ்ட் பால் கரெக்டான மீட்டில் விலகி ஆட பார்த்தாரு, பட் ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் இந்த ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் கேட்சுக்கான வாய்ப்பு இங்கே எடுத்திருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் சிவா. சரண்ராஜ் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரையில் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறி இருக்காரு. ஆந்திரா டீமுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் நல்ல பாலுங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 4th பால் ஸ்ட்ரைக்கில் சரத். சுவிட்சுக்கான ட்ரை அடிச்சிருக்காரு, பட் கரெக்டான போகுமா டிஸ்டன்ஸ் இல்லைங்க. நல்ல கேட்சுங்க அங்கே விஜய் கிட்ட இருந்து. இங்கே அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு சரத். தன்னோட விக்கெட் இழந்து இங்கே வெளியேறாரு. மேட்ச் கிட்டத்தட்ட கேரளா பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு. ஆந்திரா அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிச்சு ஸ்ட்ரைக்கில். ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. டாட் பால் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மேட்சை கேரளா வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பால் அவ்வளோதாங்க. மேட்சை கம்ஃபர்டபுளான வின்னோட கேரளா முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.